ஒரு வாரமாக ஐடியல் பீச்சில் ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்கிறார். சுந்தர்சி இருக்கிறார், தன்னுடைய உதவியாளரோட இருக்கிறார். அப்போ கதை வந்து ஒரு கதையை ரெடி பண்ணி முதல்ல சொல்லியிருக்கிறாரு. அந்த கதை திருப்திகரமாக இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு கதையும் சொல்லியிருக்கிறாரு போல். அதுலேயும் நிறையா சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த கதையும் ட்ராப் ஆயிடுச்சு. மூணாவதாக ஒரு கதை பண்ணிகிட்டு இருக்கப்போ அது நிறையா இது வேணாம் அது வேணாங்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு சுந்தர்சிக்கும் ரஜினிக்கும். அதனால் ஒரு மாதிரி கடந்த ஒரு 4-5 நாட்களாக சுந்தர்சி மிகப்பெரிய ஒரு மாதிரி அப்செட்டில் இருந்தார். ஹைலி அப்செட்டில் இருந்திருக்கார் கடந்த ஒரு 4 நாளாக. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வரல. ரஜினிகாந்துக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. நம்ம இன்னும் இப்போ கரண்டில் இருக்க டேரக்டர் மாதிரி நம்மளை பண்ணிடுவோமா நம்மங்கிற மாதிரியான ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கிறார், ஒரு டவுட்லேயே இருக்கிறாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம படம் பண்ண முடியாதுன்னு ஒரு கட்டத்தில் வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரே ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார். இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு. அது வந்து வெளியில் வந்தோடனே பயங்கரமான ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்னொரு சாகல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அதை சமாதானம் பண்ணக்கூடிய வேலையிலும்